வணக்கம். சாவித்ரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் பீட்ரூட் அல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இந்த அல்வா வந்துங்க சட்டுன்னு செய்திடலாம். இது வந்து 2-3 நாள் பக்கம் வச்சு சாப்பிட்லாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா 1 வாரம் பக்கம் வச்சு சாப்பிட்லாங்க. இது வந்து எல்லா விதமான விசேஷ நாட்களுக்கு, இனிப்பு பலகாரங்களுக்கு சட்டுன்னு இந்த அல்வா செய்து வைக்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். பீட்ரூட் அல்வாங்க பாம்பே அல்வா டைப்பில் செய்ய போகிறனாலேங்க 300 ml பக்கம் பீட்ரூட் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. இது நல்லா மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு 2 கப் அளவுக்கு பீட்ரூட் சாறு வர அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. முதல்ல ஒரு 3/4 கப்பு விட்டு அரைச்சி எடுத்துங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாங்க. பீட்ரூட் அரைச்சதைங்க வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ அல்வா செய்கிற பாத்திரத்துலைங்க 2 கப் அளவுக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்ததை வடிகட்டி சேர்த்துக்கலாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை வடிகட்டி சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்கும். பீட்ரூட் அரைச்ச விழுது கூடவே எக்ஸ்ட்ரா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துட்டு வடிகட்டிக்கலாங்க. மொத்தம் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குங்க. இதே கப்பில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை விருப்பப்படாதவங்க நாட்டு சர்க்கரையும் கூட சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேங்க 250 ml கப்பில். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கட்டிகள் இல்லாமல். கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவும் கூட எடுத்துக்கலாங்க. ஓரளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டாச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பில் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒட்டுக்கா நம்ம கரைச்சி விட்டுட்டு அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் அடிக்கனமான பாத்திரம் வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. எடுத்து உடனே அடுப்பில் வச்சு நல்லா கலந்து விடும்போதுங்க ஆரம்பத்தில் நல்லா கெட்டியாகி வரும்போது நீங்கள் மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேம் வச்சுக்கணுங்க. நல்லா கெட்டியாகி வந்த பிறகு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கணும், இல்லாட்டி லோ ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க. அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கணும், இல்லாட்டி இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு சுலபமாக வேலை முடிஞ்சிடும். அல்வா ஊற்றி வைக்கிற ட்ரேலுங்க நெய் தடவிக்கலாங்க. ட்ரேயில் கொஞ்சமாக பாதாம் முந்திரி கலந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாங்க. சின்ன சின்ன துண்டுகளாக குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேங்க பாதாம் முந்திரி. இந்த அல்வா செய்யறதுங்க நான் 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துருக்கேங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி வரட்டுங்க. இந்த மாதிரி கெட்டியாகி வரும்போது லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் வச்சு கலந்து விடணுங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 5-6 ஏலக்காய் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கேங்க. இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. கடைசியாக எடுத்து வச்சுருக்கிறேன் 3 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டேங்க. நல்லா கடாயில் ஒட்டாமல் கெட்டியாக சுருண்டு வரும் பாருங்க. இப்போ நல்லா திக்காகி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் முந்திரி பாதாம் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்தளவுக்கு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி பொடியாக நறுக்கின முந்திரி பாதாம் சேர்த்துக்கலாங்க. இது கூட பொடியாக நறுக்கின பிஸ்தாம் கூட சேர்த்துக்கலாம் பாருங்க. இப்போ கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ இதை ட்ரேயில் மாற்றி ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக சுருண்டு வர வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. அப்போ தான் 4-5 நாள் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். பாருங்க இந்த மாதிரி பக்குவம் வரணும் பாருங்க. இப்போ ட்ரேயில் ஊற்றிக்கலாம். இப்போ நெய் தடவின ஸ்பூனில் நல்லா ஈவனாக சமனாக பரப்பி விட்டுக்கலாங்க. நல்லா 1 மணி நேரங்கிறது 2 மணி நேரம் பக்கம் நல்லா சூடாருன்னா உங்களுக்கு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு அல்வா நல்லா வருங்க. நல்லா சூடாரிச்சுங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே வச்சாச்சு. கீழ்ப்பகுதியிலையும் நல்லா சூடாரிச்சுங்க, மேலேயும் நல்லா சூடாரிச்சு. சின்ன சின்ன துண்டுகளாக வேணுங்கிற சைஸில் நம்ம நறுக்கி எடுத்துக்கலாங்க. அல்வா வேணும்னா நீங்கள் கிண்டிட்டுங்க அப்படியே ஸ்பூன்லேயும் எடுத்து சாப்பிட்லாம், இல்லாட்டி இந்த மாதிரி ஆற வச்சு சின்ன சின்ன துண்டுகளாகவும் நறுக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ அருமையான சுவையில் பீட்ரூட் அல்வா செய்திருக்குங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.